வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க. இது வந்து புது சாப்டர். அதாவது இன்னைக்கு 25th பிப்ரவரி வந்து ஈவினிங் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற டவுட்லாம் எனக்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு டெலகிராமில் என்னோடய சோஷியல் மீடியாவில் மெசேஜ் போட்டிருந்தேன். நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே 200 கொஷின்ஸ் வந்துருக்குது. ஸோ வாரத்துக்கு குறைந்தபட்சம் 50 கொஷினாவது நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின் கவர் பண்ணுறேன். நமக்கு ஹாலிடேஸ் அப் டு ஏப்ரல் 15th வரையும் அப்பப்போ வர்றதுனால இது எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம். டாக்டர் விஜயகுமார் சென்னையிலேருந்து கொஷின் கேட்டுக்கிறாரு. நிஃப்டி 30,000 டார்கெட் போகுமா 2028க்குள்ள? மார்க்கெட் ஒன்லி ஃபார் நியூஸுக்கு தான் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நியூஸுக்கு மட்டும்தான் வந்து ரியாக்ட் பண்ணும். டெக்னிக்கல் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நியூஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இப்போ டெக்னிக்கலாக வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நாளைக்கு வந்து நியூஸில் வந்து ஏதாவது ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்போவுமே நெகட்டிவ் நியூஸுக்கு தான் அதிகமாக ரியாக்ட் ஆகும். பாசிட்டிவ் நியூஸுக்கு அவ்வளோ பெருசாக ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி நிஃப்டி 2028க்குள்ள 30,000 போகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 90% 2028ல் 30,000 வந்து கிராஸ் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? 90% என்னுடைய ப்ரிடிக்ஷன். அதுக்கு அடுத்ததாக வந்து பிரபுதேவ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ஐஓபி ஷேர் 72ல் வாங்கிக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ வந்து 35, 38 அரௌண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50% வைப்ட் அவுட் ஆகிடுச்சு அவருடைய கேபிட்டல். ஐஓபி ஷேர்ஸ் 72ல் வாங்கிட்டு இவ்வளோ ஃபால் வர்ற வரையும் என்ன பண்ணீங்க? அதுதான் என்னோட கொஷின். ஏதாவது ஒரு லெவலில் வந்து எக்ஸிட் ஆகணும். ஒரு 10% 20% ரிட்டர்ன் கவர் ஆகும்போது வெளியே வந்துடணும். 20%க்கு மேலாம் வந்து எந்த ஒரு ஸ்டாக்லையும் வந்து லாஸ் இதெல்லாம் வெயிட் பண்ணவே கூடாது. மறுபடியும் அது வாங்கிக்கலாம். அது வந்து கிடைக்காத சரக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியே வந்துடணும். இப்போ வந்து 36 ரூபீஸ் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற 25th பிப்ரவரி போகுது. இப்போ நான் 50% இறங்கினதுக்கப்புறம் என்ன நான் விட்டு அட்வைஸ் பண்ணுறது? இப்போ ரீசெண்டாக வந்த லோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 33 ரூபீஸ். அது வந்து ஸ்டாப்பாக வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு 33 ரூபீஸை வந்து ஸ்டாப்பாக வச்சுக்காங்க எல்லா இதுக்குமே. 33 பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டு அந்த ஸ்டாக் அந்த என்ன அமௌண்ட் அதில் இருக்குதா அதை எடுத்து ஐசிசி பேங்க் வந்து வாங்கிடுங்க. ஓகேங்களா? அதுதான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து உதேஷ் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுருக்கிறாரு. ஐடிசி கரண்ட் லெவலில் பையிங்கா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஐடிசியை பொறுத்தவரையும் இப்போ வந்து 320 ரூபீஸ் இருக்குது. சிகரெட்டுக்கெல்லாம் வந்து டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வெர்டிக்கலாக ஃபால் ஆச்சு. இப்போ வந்து 320 ரூபீஸ் இருக்குது. ஐடிசி ஷேர்ஸை பொறுத்தவரையும் ஓவராலாக அது வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு மோசம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ இருக்கிற லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022ல் என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவலில் இருக்குது. ஸோ 4 வருஷம் பேக்கு போயிடுச்சு. அதனால் ஐடிசியை பொறுத்தவரையும் அதாவது நீங்கள் டிவிடெண்டு இல்லை கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரிஸ்க்கும் வேணாம், ரிவார்டும் அதிகம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக அமௌண்ட்டு போட்டு வைக்கலாம். பட் ஐடிசி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஐடிசி வாங்குறதுக்கு டாடா கன்சியூமர் வாங்கலாம். எஃப்எம்சிஜியில் டாடா கன்சியூமர் வந்து நல்லா போயிட்டுருக்குது, அதை வாங்கலாம். இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் இதில் வந்து டிமார்ட் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் சதீஷ் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாரு. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இன்கம் டேக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தவரையும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு நாளைக்கு அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு வரும் 20%. அதாவது நாளைக்குன்னு இல்லை, ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ விற்றாலும் அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் வரும் 20%. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து மார்ச் 31 ஒரு ஷேரை வாங்கிட்டு ஏப்ரல் 1 அதுக்கு அடுத்த நாள் விற்றாலும் வந்து அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா, அது வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியருக்கு போயிடும். அப்படிங்கும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5%. ஸோ இது ரெண்டும் ஸ்டாக்கில் ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணுறது ஷார்ட் டேர்மில் வந்துடும், லாங் டேர்மில் வந்துடும். இது வந்து உங்களுடைய எக்ஸம்ஷனில் வரும் அப்படின்ட்டு மட்டும் நினச்சிடாதீங்க. இது வந்து நீங்கள் அந்த 12.5 லட்சம் எக்ஸம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும்னு நினைக்காதீங்க. இது வந்து தனி. இதில் வந்து 1 லேக் நீங்கள் வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்று 1 லேக் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 20%, 20,000 நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியே தான் ஆகணும். அதனால் அது வந்து எக்ஸம்ஷனில் வரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இது தனி, அது வேற. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் இது வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் டேக்ஸில் வரும். நான் ஸ்பெகுலேட்டிவ் டேக்ஸ் மீன்ஸ் வந்து பிஸ்னஸ் இன்கமில் வந்துடும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் எபவுட் 12.5%க்கு மேலே நீங்கள் பண்ணும்போது அது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்லாபில் வந்துடுவீங்க. என்ன ஏர்ன் பண்ணிக்கிறீங்களா அந்த ஸ்லாபில் வந்துடுவீங்க. ஓகேங்களா, அதாவது 5%, 10%, 15% அந்த மாதிரியான ஸ்லாபில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 30% ஸ்லாபில் வந்துடும். ப்ளஸ் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லி அது வந்து 4%, ஐ திங்க் 34% ஸ்லாபில் வந்துடும். ஸோ 1 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க ஆப்ஷனில் அப்படின்னா 34 lakhs நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அசாமல் உங்ககிட்ட 34 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவங்க ஒரு பார்ட்னர் ஆகிடுறாங்க அவங்க கூட. அதாவது ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் அவங்க பார்ட்னராக வருவாங்க. ப்ராஃபிட் நீங்கள் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து பார்ட்னராக சேர மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. ஓகேங்களா, இதே நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி அந்த லாஸை வந்து நெக்ஸ்ட் 8 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த வருஷம் நீங்கள் 8 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க, அந்த 8 லட்ச ரூபாயை நெக்ஸ்ட் ஃபினான்சியருக்கு அந்த லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபினான்சியரில் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அப்போ ப்ரீவியஸ் ஃபினான்சியரில் 8 லட்ச ரூபா லாஸு, இந்த ஃபினான்சியரில் 10 லட்ச ரூபா ப்ராஃபிட். அப்போ நெட்டாக வந்து 2 லேக் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. அப்போ அந்த 2 லேக் மட்டும்தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால லாஸ் வருது அப்படின்ட்டு நான் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு யாரும் விட்டுறாதீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தா உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி அதை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் 8 இயர்ஸுக்கு. ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து வந்து ஐஆர்எஃப்சி பாட் 178 rupees அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஐஆர்எஃப்சி என்ன ரேட் இருக்குதுன்னு ஒருத்தர் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் நான் பார்க்குறதே இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது 105 rupees இருக்குது. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி, ஐஆர்இடிஏ இதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை வச்சுக்கோங்களேன். அதாவது அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். இதெல்லாம் வந்து என்னைக்கு அந்த கிரேஸ் பீரியட் எப்போ வரும் அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நான் ஸ்டாப்பாக ஏறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டைமில் தான் இந்த ஸ்டாக்லாம் ஏறும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் எப்போ ஏறிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 ஜூன் ஜூலையில் 32 ரூபாயிலிருந்து 2024 ஜூலைக்குள்ள 230 ரூபாய்க்கு வந்துச்சு. ஒரே வருஷத்துல 230 ரூபாய்க்கு வந்துச்சு. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து 25 ரூபாயிலேருந்து 35 ரூபாய்க்குள்ள சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு 3-4 வருஷமா. ஸோ இந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே நல்லா பழைய பூம் மாதிரி வரணும் ஆர்விஎன்எல்லாம் அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்த கொஷின் விஜய் வெள்ளூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. ஐஷர் மோட்டார் பிக் கேப் அப்ஸ் ஆர் ஃபாலிங் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஐஷர் மோட்டார் பொறுத்தவரையும் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. அதாவது ரீசெண்டாக அவங்களுடைய சேல்ஸ் ஃபிகர் வந்துச்சு, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. அதனால நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செக்டர் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு தான் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கூட ஆல் டைம் ஹையில் தான் போயிட்டு இருக்குது. அதனால இந்த மோட்டார் செக்டர் நல்லா இருக்குது. இது ஃபாலோ ஆகுமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. கிருஷ்ணன் ஃப்ரம் பெங்களூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. இஸ் இட் ரைட் டைம் டு பை ஐடி ஸ்டாக்ஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரையும் இந்த 17 வருஷத்துல இல்லாத ஒரு ஃபால் வந்துருக்குது. கிட்டத்தட்ட 20% டவுன் ஆகிருக்குது இந்த 2026 பிப்ரவரியில். இதுக்கு முன்னாடி எப்போ இந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னா 2007 எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் 20% ஒரே மாதத்தில் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ 17 இயர்ஸ் ஃபால், கிட்டத்தட்ட 20% இறங்கிருக்குது.
இந்த இடத்துல ஐடி ஸ்டாக் வந்து ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க் என்னன்னா, ஏஐ வந்து இதில் வந்து எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. பட் ஏஐ வந்துச்சு, அதாவது ஆந்த்ராபிக் அந்த ஏஐ வந்துச்சு அப்படின்னா, அவங்க தான் வந்து கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. அந்த ஆந்த்ராபிக்ங்கிறது இந்த டிசிஎஸ் கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து ஒரு 3 மாசம் அந்த டிசிஎஸ் வந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆந்த்ராபிக் அப்படிங்கிற ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டூல் வந்து கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸுக்குள்ள அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது 3 மாசத்துல அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறத இது வந்து 24 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது. டிசிஎஸ் கிட்ட ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ணணும் அது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா ஆந்த்ராபிக்கு லெஸ் அமௌண்ட் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்சியேஷன் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ ஃபால். அதாவது நாஸ்டாக் இண்டெக்ஸ் கூட இந்த அளவுக்கு ஃபால் வர கிடையாது. ஐடி நம்ம கம்பெனி எல்லாம் இறங்குறதுக்கு காரணம் எல்லா கம்பெனியுமே வந்து அவுட் சோர்சிங் நம்பி தான் இருக்கிறாங்க. ஓவர்சீஸ் அவுட் சோர்சிங் தான் மெயின் நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி பொறுத்தவரை. அதனால தான் இந்த மாதிரியான ஃபால். பட் இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னா, இது நாள் வரையும் அந்த ஆந்த்ராபிக்கை நம்பிக்கிட்டு எந்த ஒரு ப்ராஜெக்டும் கேன்சல் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். வேற யாராவது வந்து ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ராஜெக்டை இல்லைங்க எங்களுடைய ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, நாங்கள் வந்து ஆந்த்ராபிக் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபால் வரும். அதனால இது என்னன்னு கிளியரா தெரியாம ஐடி ஸ்டாக்ஸ் வாங்குறதுங்கிறது பெட்டரா இருக்காது. அப்படி இல்லை நான் தலைகீழாவே தான் குதிப்பேன் அப்படின்னா கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணுங்க. வெள்ளூர்ல இருந்து மறுபடியும் அர்ஜுன் ஆதித்யா அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் லேட்டஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லுங்க, இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸாவது சொல்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக கோல்டு சில்வர் சம் ஹைலி வாலட்டைல் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய வீடியோவில் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஈரான் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கனால கோல்டு நியர்லி $4,800 வந்தது. இப்போ $5,100 நியர்லி வந்துருச்சு. ஸோ இந்த ஈரான் இஷ்யூ இல்லை அப்படின்னா ஃபால் வரும். எப்பவுமே வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எதுவும் இல்லாத ஒரு சைலண்டாக இருந்துச்சு, குளோபல் லெவலில் ஈக்விட்டி மார்க்கெட்லாம் ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு வந்து எப்பவுமே வந்து டவுன் ஆகும். ஆனால் இப்போ பொறுத்தவரையும் சின்ராசு, அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறது, ஈரான் இஷ்யூஸ், இதனால தான் வந்து கோல்டு வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. பட் அவ்வளோ பெரிய ரேலி வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி சில்வரும் வந்து அந்த பழைய ஹைலாம் வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். என்னை பொறுத்தவரையும் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து விக்ரம் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டிருக்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக பண்ணணும், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் தெரியலன்னா, முதல்ல வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் லைக் இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock வரையும் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஈவன் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் கூட அந்த டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஃபீஸுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க. 8 மணி நேரத்தில் வந்து 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க. அதே வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணணும் ப்ரொஃபஷனலாக அப்படின்னா டெய்லியும் 10 மணி நேரம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 50% அப்படிங்கும்போது ஒரு 5 hours ஆகுது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? 5 hours டெய்லியுமே மார்க்கெட்டில் என்னங்க லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, டெக்னிக்கில் பாருங்கள், எதனால் அந்த ஸ்டாக் ஏறுதுன்னு பாருங்கள், நியூஸை பாருங்கள், அதுக்கப்புறம் இன்ட்ராடே சார்ட்டை போட்டு பாருங்கள், வீக்லி சார்ட் பாருங்கள், இந்த சார்ட் எல்லாமே பாருங்கள். மற்றபடி இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் எந்த மாதிரியான ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் பணம் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும் இல்லை, பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் நான் வந்து கிட்டத்தட்ட 2004 ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறேன். இப்போ வந்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமாக நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறேன். இன்னமும் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டு வந்து நமக்கு வந்து புதுசு புதுசாக லேர்னிங் கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் லைக் ஓரளவுக்கு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்
இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த 22 இயர்ஸ் லேர்னிங் எனக்கு வந்து கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி தான், இந்த ட்ரெண்டு தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ரத்தத்தில் அது வந்து கலந்துரும். அப்போ நகம், சதை, ரத்தம் இதில் எல்லாத்தையும் கலந்தோம்னால தான் இது வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பிரகாஷ் ஃப்ரம் தேனியிலிருந்து கேட்டுக்கிறாரு, லாங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. லாங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எல்லா டைமும் போட்டு பண்ண முடியாது. எல்லா டைமும் போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். எக்ஸ்பிரி டேல மட்டும் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிக் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ பண்ணலாம். ஏதாவது எலெக்ஷன் நியூஸு, இல்லை அப்படின்னா ஏதாவது டேரிஃபு, பட்ஜெட்டு, இந்த மாதிரியான டைமில் ஏதாவது ஒரு பிக் ஈவெண்ட் இருக்குது, மெகா ஈவெண்ட் இருக்குது, இல்லை ஒரு கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, இது எப்படி வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் 10% இறங்கும், பாசிட்டிவாக வந்தால் 10% ஏறும் அப்படின்னு ஏதோ ஸ்டாக் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து லாங் ஸ்ட்ராடல் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எந்த ஒரு டைமும் இல்லாமல் நான் வந்து லாங் ஸ்ட்ராடல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். லைக் ப்ரீமியம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்துருக்குது. ஹாய் சார், இஃப் ஐ ஹேவ் இன்வெஸ்ட் 2 crores சஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வித் ஐ நீட் மந்த்லி இன்கம் ஆல்சோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லலாம். பட் இவருடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி ஐடியா சொல்ல முடியும்? இவருடைய ஏஜ் என்ன, இவருடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன, இவர் வேறு ஏதாவது ஏர்னிங்ஸ் பண்ணுறாரா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த 2 கோடி வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை இவர் வந்து சம் ஏஜ்டு பர்சன் எபோவ் 50 இயர்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பாண்டில், எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலாம். இல்லை இவருக்கு வந்து ஏர்னிங்ஸ் பர்சன் ஒரு 25-30 இயர்ஸ் தான் ஆகுது அப்படிங்கிற போது சம் மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்கலாம், சம் பாண்ட்ஸ், சம் எஃப்டி, இல்லைனா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான், இந்த மாதிரி சஜஷன் பண்ணலாம். பட் எதுவுமே தெரியாத நான் வந்து இவருக்கு வந்து எப்படி நான் சஜஷன் கொடுக்க முடியும்? அதனால் அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து ஏபி குமரேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, கம்மியாக ப்ரைஸில் பிரேக் அவுட் ஸ்டாக் சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்கள் ஃபீஸை கட்டிடுவேன். எனக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணணும். இருக்கிற பணத்தில் உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தயவு செஞ்சு நீங்களாம் வந்து அமௌண்ட் கம்மியாக வச்சுட்டு இருக்கிறவங்க என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே நான் ஃப்ரீ அட்வைஸ் நிறையாவே கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலு, இது ட்விட்டரு, வாட்ஸ்அப் சேனல் இதில் ஃபாலோ பண்ணாவே போதும். நான் வந்து சம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துருக்குறேன். அந்த ஃப்ரீ அட்வைஸே உங்களுக்கு போதும். கொஞ்சம் அமௌண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை பார்த்து பண்ணாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை எடுக்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கடுத்தா வந்து ஷேக் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுருக்கிறாரு. ஃபியூச்சர் ப்ரைஸ் இஸ் நாட் இன்க்ரீசிங் பட் ஸ்பாட் ப்ரைஸ் இன்க்ரீசிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் ப்ரைஸ் இஸ் 760, ஸ்பாட் ப்ரைஸ் இஸ் 785. ஒய் திஸ் மச் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆப்ஷன் ட்ரேட் வி கேன் டூ இட் இன் ஸ்டாக் ஆர் அவாய்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். ஃபியூச்சரில் வந்து குறைவாக இருக்கும், ஸ்பாட்டில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா அந்த கம்பெனி வந்து ஏதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ₹15 ₹20 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெர் ஷேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ் டேட்டில் அதுக்கு அடுத்த நாள் ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபியூச்சரில் வந்து மோஸ்ட்லி வந்து ஹெவி ஷார்ட்டில் இருக்கலாம். அதாவது இந்த ஸ்டாக் இந்த இது ஓவர் வேல்யூவாக இருக்குது, இந்த ஸ்டாக் இறங்கும் அப்படின்ட்டு ஹெவியாக வந்து ஷார்ட்டில் இருக்கிறோம். அது வந்து ஸ்பாட்டில் வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரி டேவுக்கு நியர்பை வர வர அது ரெண்டுமே வந்து ஒன்று ஃபியூச்சர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் குறையும். இல்லைன்னா ரெண்டுமே வந்து அப்படியே வந்து அந்த செட்டில்மெண்ட் டே அன்னைக்கு வந்து கோயின்சைட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் இருக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் அதிகமாக இருக்கலாம். இது 2 தான் ரீசன். ஓகேங்களா? ஓகே, அரவிந்த் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. ப்ளீஸ் சஜஸ்ட் எ குட் பேங்க் ஸ்டாக், ஸ்டீல் ஸ்டாக் அப்படின்னு கேட்டுக்கிறாரு, வித் ஹை டிவிடெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு.
அதாவது குட் பேங்கிங் ஸ்டாக்னா என்ன பொறுத்தவரையும் ஐசிசி பேங்க் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா? ஸ்டீல் ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இல்லை அப்படின்னா டாடா ஸ்டீல். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து லோகேஷ் ஃப்ரம் காஞ்சிபுரத்து வந்து கேட்டுக்கிறாரு, ஆர்இடி அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் ரிட்டில் எப்படி முதலீடு செய்வது, டிமேட் அக்கௌண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து ரிட்டு ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே இருக்குது. எம்பசி ரிட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து மில்பேஸ் பிஸ்னஸ் இருக்குது. ப்ரூக்ஃபீல்டு இந்தியா இருக்குது. நெக்ஸஸ் செலக்ட் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்எஸ்சி ஸ்டாக்லேயே இருக்குது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். ஓகேங்களா? ஓகே, மெனி கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.